பால் உடம்புக்கு நல்லது, ஆனால் இந்த பால் கவர் நல்லதில்லை. If I'm not wrong, scientifically. ஆமாம், இது பிளாஸ்டிக், இது நல்லதுன்னு எனக்கே தெரியுமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நம்ம இதை பற்றி பேச போகிறது இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பால் கவர் அப்படின்றது ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறது, அவ்வளோதானா? ஆனால் இது மட்டும் கிடையாது. இந்த ஒயிட் கவரோட பிளாக் ஹிஸ்ட்ரியை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நம்ம இந்தியாவில் 25%லேருந்து 30% வரைக்கும் பால் பாக்கெட்டில் தான் பால் வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு மட்டும் 15 கோடி பால் பாக்கெட் இந்தியாவில் சேல் ஆகுது. இது அத்தனையும் குப்பையாக மாறினா ஒரு நாளைக்கு 2 லட்சம் டன் குப்பை வெறும் பால் கவர் மட்டுமே. சரி, இந்த பால் பாக்கெட் ஏன் நமக்கு தேவை? இப்போ நான் உங்ககிட்ட வந்து நமக்கு பால் எப்படி கிடைக்குதுன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? ஒரு கவ், அதாவது ஒரு மாடு. ஓகே, மாடு தான் கொடுக்குது. நம்ம கைக்கு எப்படி வந்து சேருது? மாடு பால் கறக்கிறதுலேருந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு ஜஸ்ட் 12 ஹவர்ஸ் தான் ஆகுது. அந்த 12 ஹவர்ஸ்க்கு ஒரு கவர், அதை நம்ம என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட் 5 செகண்டில் ஊற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு குப்பையில் போட்டுடுறோம். ஆனால் அப்படி தூக்கி போடப்பட்ட அந்த பால் கவரோட லைஃப் டைம் 500 வருஷம். இன்ஃபேக்ட் 500 வருஷம் ஆனாலும் அது மக்கவே மக்காது. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. சரி, அப்படி அந்த பால் பாக்கெட்டில் என்ன தான் இருக்குது? அது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க? இதெல்லாம் நான் சொல்கிறத விட நம்ம அதுக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போமா? என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. வணக்கங்க. இப்போ நான் பால் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது? இப்போ ஓகேவா? வணக்கங்க. என் பேர் ஐயோ பேர் யோசிக்கலையே. வேறு பேர் சொன்னால் பிரச்சனை ஆகிடும். சரி, ஓகே, டெய்லி பால்னு வச்சுப்போம். டெய்லியா? சரி வேணாம், அதே தமிழ் வச்சுப்போம். தினப்பால். வணக்கங்க, என் பேர் தினப்பால். என்னை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இதான் நான் பிறந்த இடம், மேனுஃபேக்சரிங் யூனிட்டு. என்னை வந்து லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் அப்படின்ற ஒரு பிளாஸ்டிக்கில் செய்கிறாங்க. அப்புறம் நம்ம ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோலியம் ஃபேமிலிங்க. நம்மளாம் பெட்ரோலியத்தை சேர்ந்தவங்க. அப்புறம் வேறு என்ன? நான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் டாட்டு போடுவாங்க. டாட்டுனா நீங்கள் போட்டுக்கிங்களா? அந்த மாதிரி டாட்டுலாம் கிடையாதுங்க. என் பேர், எங்கே பிறந்தேன், எத்தனை மணி வரைக்கும் என்ன சாப்பிட்லாம், அதெல்லாம் வச்சு போட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் எனக்குள்ளே பாலை ஊற்றி சீல் பண்ணி அப்படியே பாக்கெட் பண்ணி ஓரம் அமுச்சிடுவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன மாதிரி நிறைய பேர் பொத்துன்னு வந்து விழுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை மாதிரி நான் செங்கல் வெளில கஷ்டம்லாம் பட மாட்டோங்க. எங்களை வந்து கூலிங் யூனிட்லையோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ போட்டு பத்திரமா வச்சுருவாங்க. நீங்கள் எதாவது வாங்குற வரைக்கும் நான் ஜாலியாக தான் இருப்போம். எவனா ஒருத்தன் வருவான், வந்து பால் கொடுங்கன்னு கேட்டு பால் வாங்கிட்டு போவான். போய் என்னை வந்து சரி பாலை ஊற்றின்னு என்ன குப்பை தொட்டில் போடுவான்னு பார்த்தா அது போட மாட்டானுங்க. எத்தனை குப்பை கவனில் போட்டுருவானுங்க. நாங்களும் ஒன்றும் பெச்சா ஃபீல் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஈஸ்வரி பால் கவர், சிந்தாமணி பால் கவர்லாம் இருக்குது. அது கூட அப்படியே ஜாலியாக மஜா பண்ணி ஒரு 500 வருஷம் ஜாலியாக வாழ்வோம். நீங்கள் போட்டு போயிடுறீங்க, உங்கள் பேரை பிள்ளைங்க எங்களால் கஷ்டப்படுதுங்க, ரொம்ப கஷ்டம். உங்களெலாம் என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. என்னங்க, அரை நாள் யூஸுக்காக ஆயுசுக்கு அழியாது என்ன போய் உருவாக்கிறீங்களே, உங்களாம் என்னங்க சொல்கிறது? நன்றி தான் சொல்ல முடியும். வேறு என்ன சொல்கிறது? நன்றிங்க, ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் எங்களால் ஒன்றும் அடிக்க முடியாது. தலைவர் நிரந்தரம் அந்த பீஜம் போட்டு ஒரு அடை. ஓடி போய்டு. எல்லாம் நம்மள சொல்லணுங்க. வாட்டர் ப்ரூஃபு, ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அது கிரேட் 4 பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இதுக்கப்புறம் ஏதாவது சின்ன குப்பையை பார்த்தீங்கன்னா அது தயவு செஞ்சு குப்பை தொட்டில் போடுங்க. சாதாரண பால் கவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக எடுத்துக்காதீங்க. நம்ம அன்னியன் படத்தில் சொல்கிற மாதிரி 5 பைசா திருடினா தப்பா? பெரிய தப்பு இல்லைங்க. 5 கோடி தடவை 5 பைசா திருடினா தப்பு மாதிரி தாங்க தெரியுது. 5 கோடி பேர் 5 கோடி தடவை 5 பைசாவை திருடினா பெரிய தப்புங்க. அந்த மாதிரி நடந்துக்காதீங்க. ஸோ சுத்தம் சோறு போடுன்னு எஸ் எழுதுனா மட்டும் போதாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணணும். தப்பு பண்ணிட்டேன் மாப்பிள. ஐயோ, அது நான் சொல்ல வேண்டியதுங்க. ஓகேங்களா? நான் இப்போ இந்த குப்பை தொட்டில் போட போகிறேன். நீங்களும் இனிமேல் அதையே பண்ணுங்கள்.